இதில் நெய் தான் ஊற்றணும். இது சாமிக்கு நெய் தீபம் காட்டுறதுக்கு. ரொம்ப நாள் ஆனாலும் எதுவுமே ஆகாது. இப்படியே கட்டி கட்டியாக நல்லாயிருக்கும். நம்ம வியாழக்கிழமை கொண்டக்கடலை விளக்கு தட்சிணாமூர்த்திக்கு போடுறது ரொம்ப விசேஷம். அப்போ நம்ம வீட்டிலே வந்து கடையில் ஜவுளி கடையில் காட்டன் துணி விற்கும். அது மஞ்சளும் கருப்பு துணியும் வாங்கிக்கணும். மஞ்சள் துணியை இப்படி சதுரமாக கட் பண்ணி கொண்டக்கடலையை போட்டு மடித்து முடிச்சு போட்டு கட்டி வச்சுக்கணும். அதே மாதிரி கருப்பு துணியில் எள்ளு போட்டு கட்டி முடிச்சு போட்டு வச்சுக்கணும். நம்ம நாள் கோயிலுக்கு போகிறதுக்கு நாளே இதில் எண்ணெய் ஊற்றி ஊற போட்டு வச்சுருந்து தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை விளக்கும் சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு எள்ளு விளக்கும் போட்டு நம்ம பூஜை பண்ணோம்னா ரொம்ப நல்லது, விசேஷம். இது ரெண்டும் கொண்டக்கடலை கூட வீட்டில் போடலாம். எள்ளு விளக்கை கோயிலில் தான் போடணும். நம்ம நாளைக்கு இது மாதிரி பித்தளை கிண்ணியோ வெள்ளி கிண்ணியோ வாங்கிக்கணும். சில்வர் கிண்ணி வாங்கக்கூடாது. இது மாதிரி 4 கிண்ணி வாங்கி ஒன்றில் அச்சதை ரெடி பண்ணிக்கணும், ஒன்றில் மஞ்சள் போட்டு வச்சுக்கணும், ஒன்றில் குங்குமம் போட்டு வச்சுக்கணும், ஒன்றில் விபூதி போட்டு வச்சுக்கணும். இதை நம்ம பூஜைக்கும் எடுத்து போட்டு செய்யலாம், நெத்திலையும் இட்டுக்கலாம். இது மாதிரி அழகாக சாமி ரூமில் வச்சு அழகாக வரிசையாக வச்சிங்கன்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கான் பட்டனையும் டச் பண்ணுங்கள்.